பிரீத்திகா பாவம் தனியா போய் அந்த ஆள்கிட்ட என்னக்கா பேசிக்கிட்டு இருப்பா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. வாங்க நம்ம போய் ஒளிஞ்சிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வருவோம். சரிதாமா, வா போவோம். அந்த ஆளையெல்லாம் நம்பி பொண்ண தனியா அனுப்ப முடியாது. அதுவும் சரிதான். வாங்க வாங்க, நாமளும் பின்னாடியே போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். சரி சரி, அப்ப வாங்க போவோம். என்ன கணக்கிறேன்? பிரீத்திகா, ஆ? பிரீத்திகா, நான் உன்கிட்ட பேசதான் வந்திருக்கேன். இப்படி நீ திரும்பி நின்னா என்ன அர்த்தம்? உன்னை பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி சொல்லு. ஓஹோ, புரியுது புரியுது. என்ன பார்த்து உனக்கு வெக்கமா? வெக்கம்லாம் இல்ல, துக்கம். அதனாலதான் இப்படி திரும்பி நிக்கிறா. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. என்ன அமைதியா இருக்க? பதிலுக்கு நீயும் என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். அழகா இருந்தாதான் அவளே சொல்லிருப்பாள்ல. சொட்ட தலையன் எப்படி கேக்குறான் பாரு. பதிலுக்கு சொல்ல மாட்டியா? அப்படின்னா நான் அழகா இல்ல, அப்படித்தானே பிரீத்திகா? அதனால தானே நீ சொல்ல மாட்டேங்கிற. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களும் அழகாதான் இருக்கீங்க. என்ன மகா, பிரீத்திகா இப்படி சொல்றா? அந்த சொட்டைய மனசு கஷ்டப்படக்கூடாதுல்லக்கா, அதனாலதான் அப்படி சொல்றா. இது புரியாம இந்த பண்ணாட வேற இழுச்சுக்கிட்டு நிக்கிறேன். இழிக்கட்டும் இழிக்கட்டும், எவ்வளவு நாள் இழிக்கிறான்னு பாத்துருவோம். அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? உன்னோட மௌனமே சம்மதம்னு எடுத்துக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் எல்லாத்தையுமே தப்பா எடுத்துக்கிறாரு. இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. சரி பிரீத்திகா, ஃபியூச்சர்ல நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற? எனக்கு படிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அட, என்ன நீ படிப்பு படிப்புன்னு எம்புட்டதான் படிப்ப. இதுக்கு மேலாம் நீ எதுவும் படிக்க வேணாம். நீ படிச்சதே அதிகம்தான். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி நீ வேலைக்கு போ. நான்லாம் மத்த புருஷங்க மாதிரி இருக்க மாட்டேன். பொண்டாட்டிய வேலைக்கு போக கூடாதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு போலாம். ஆனா ஒண்ணு, நீ வேலைக்கு போனா அந்த சம்பளத்தை முழுசா என்கிட்ட தான் வந்து கொடுக்கணும். சொன்னதுமே ஆன்னு சொல்லிட்ட. இதான் பிரீத்திகா, இந்த குணம்தான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே. யாரு என்ன சொன்னாலும் உடனே ஓகே சொல்லிடுற. பிரீத்திகா எப்ப ஓகே சொன்னா? இவனா உன்னை புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். சரியான புழுவினி குடும்பமா இருக்கும் போல. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. பிரீத்திகா, தைரியமா இவர்கிட்ட விஜய தான் லவ் பண்றேன்னு சொல்லிரு. இப்ப மட்டும் விட்டோன்னு வெய்யே, அப்புறம் சொல்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. கடவுளே, எனக்கு சொல்றதுக்கு தைரியத்தை கொடுங்க. பாருங்க, அவன் ஏற்கனவே பிரீத்திகாவை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இதுல பிரீத்திகா வேற பாருங்க பாருங்கங்கறா. அதானே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ, பிரீத்திகா இப்போ லவ் மேட்டரை பத்தி தான் பேச போறான்னு நினைக்கிறேன். ஆம்சா கவியும் லீலா கவியும் இப்பயே இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவோம். அவங்க மறந்து கிடந்து அத்தை கிட்ட சொல்லிட்டு அப்புறம் பெரிய வம்பாயிரும். லீலாக்கா, வாங்க போலாம். மகா, பிரீத்திகா ஏதோ விஷயம் சொல்ல போறா. என்னன்னு தான் கேட்டுட்டு போவோமே. அது இல்லக்கா, அவ எப்படியும் மாப்பிளைய பிடிக்கலன்னு தான் சொல்ல போறா. அப்புறம் மாப்பிள்ளை கோவத்தோட இந்த பக்கம் வருவாரு. நாமளும் கரெக்டா அந்த டயத்துல வெளியில போனா சந்தேகம் வந்துரும். அப்புறம் எங்க அத்தை என்ன உண்டு இல்லன்னு பண்ணிட மாட்டாங்களா? அதுவும் சரிதான். சரி வா போவோம். ஒடிய மகா, என்ன அத்தை? என்ன நொன்ன அத்தை? என்னத்துக்குடி? பொண்ணு மாப்பிளையும் தனியா பேச போயிருக்காங்க. என்னத்துக்கு தேவையில்லாம அந்த ரூமை எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லத்த. என்ன இல்ல நொல்லன்ட்டு இந்த சம்பந்தத்தை கெடுக்க பாக்குறியா? நானும் நீங்க 3 பேரும் அந்த ரூமை எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தத பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இவங்க போகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. மகா, நீ ஒண்ணு கவலைப்படாதமா. உங்க அத்தைக்காரி பேசுனதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. அவ கிடக்குறா. நாம என்ன நல்ல சம்பந்தத்தையா தடுக்க நினைக்கிறோம்? கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை கிட்ட குடுக்கறா ரோசாலி. அததான தடுக்க நினைக்கிறோம். நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. சரிங்கக்கா. ஏங்க, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கேளுங்க. உங்க தம்பிக்கு ஏன் இவ்வளவு நாள் கல்யாணமே பண்ணல? யாரும் பொண்ணு கொடுக்கலம்மா, அதான் பண்ணல. என்ன? இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா தெரியாம சொல்றாங்க. உங்க பொண்ணெல்லாம் என்ன அழகு. என் தம்பிக்கு ஹீரோயின் மாதிரி பொண்ணெல்லாம் நீ நானு போட்டி போட்டுட்டு வந்து லவ் சொன்னாங்க. யக்கோ, கொஞ்சம் எக்கச்சக்கமா தான் போய்கிட்டு இருக்கா இவ. போகட்டும் முடி போகட்டும். தவள தான் வாயாலேயே கெட்ட மாதிரி இவ பீத்துற பீத்துல ரோசாலிய இவளுகளை அடிச்சு துரத்தணும். அதுக்கு தான் வாய கிளறேன்.
அப்போ இன்னும் நல்லா கிளறுங்கக்கா. சரிடி. ஏங்க அப்ப உங்க தம்பி லவ் மேரேஜே பண்ணிருக்கலாம்ல? உங்க தம்பி பின்னாடி அலைஞ்ச பொண்ணுங்கல்ல, ஒரு பொண்ணையே உங்க தம்பிக்கு கட்டி வச்சிருக்கலாம்ல? அது வந்து எங்க குடும்பத்துக்கு இந்த லவ் கிவ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் என் தம்பி யாரையும் லவ் பண்ணல. என் தம்பி நாங்க கைய காமிச்சு ஒரு கழுதைய கட்ட சொன்னா கூட கட்டுவேன்னு சொன்னான். அதனாலதான் உங்க பொண்ண பார்க்கலான்னு வந்தோம். லீலாக்கா, இத வச்சே கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆரம்பிக்கலாமா சண்டைய? நீ ஸ்டார்ட் பண்ணு மகா, நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ சரி. என்னங்க பேசுறீங்க? நீங்க கைய காமிச்சு ஒரு கழுதைய கட்ட சொன்னா கூட உங்க தம்பி கட்டுவாரு. அதனாலதான் எங்க பொண்ண பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க, அதானே? அப்போ எங்க பொண்ணு பிரீத்திகாவ கழுதைன்னு சொல்றீங்களா? ஆமாக்கா, அதனாலதான் அப்படி சொல்றாங்க. இல்ல, நான் ஒன்னும் உங்க பொண்ண சொல்லல. என்னம்மா சொல்லல? ரோசாலி அக்கா, பாத்தீங்களா? நம்ம பொண்ண நம்ம முன்னாடியே கழுதைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு கோபம் வரல? லீலாக்கா, அத்தைக்கு அவங்க மேல பயங்கர கோபம் தான். அத்தை மூஞ்சிய பாருங்களேன். ஆமா, ரோசாலி அக்காவும் அவங்க மேல கோபமா தான் இருக்காங்க. போது நிறுத்துங்க. நான் ஒன்னும் அவங்க மேல கோபமா இல்ல, உங்க மேலதான் கோபமா இருக்கேன். எதுக்கு அத்தை? எதுக்கு எங்க மேல கோபமா இருக்கீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பின்ன என்னடி, பாவம் அவங்க எதேர்ச்சியா தான் சொன்னாங்க. என் தம்பி நாங்க கைய காமிச்சு ஒரு கழுதைய கட்ட சொன்னா கூட கட்டுவேன்னு சும்மா தான் சொன்னாங்க. அத ஒரு விஷயம்னு புடிச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க. கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருங்க. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவளுங்க எப்ப பாரு இப்படித்தான். எங்க போனாலும் ஏதாவது சண்டை இழுத்துட்டு வந்துருவாளுக. மளிகை கடைக்கு போனா அங்க சண்டை, துணி கடைக்கு போனா அங்கேயும் சண்டை போடுவாளுக. ஏதோ நான் இருக்க போய் சமாதானப்படுத்தி இவளுகளை கூட்டிக்கிட்டு வருவேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க சார்பில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பெல்லாம் எதுக்குங்க, விடுங்க விடுங்க. அது வந்து எனக்கு விஜய்னா உயிரு. அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் விஜயை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இததான் உங்ககிட்ட ரொம்ப நேரமா சொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பதிலே பேச மாட்டேங்கிறாரு? ஐயோ ஐயோ, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ, பாரு பிரீத்திகா, எனக்கு நயன்தாராவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நயன்தாராவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா என்ன, விக்னேஷ் சிவன் முந்திக்கிட்டாரு. அதே மாதிரி நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா நான் முந்திக்கிட்டேன். பாரு பிரீத்திகா, ஹீரோ ஹீரோயினை எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்களுக்கு ஃபேனா இருக்கலாமே தவிர அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. என்னங்க, உங்க பொண்ணு என் தம்பி கிட்ட பேசணும்னு தனியா கூட்டிட்டு போனா. பாத்தீங்களாக்கா, பிரீத்திகா கூட்டிட்டு போனாலாம்ல? அதானே, இவ தொம்பி தான் பிரீத்திகா கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனா. இவ அப்படியே மாத்தி பேசுறா. கன்ஃபார்முக்கா, இவளுக நல்ல புலிகினி குடும்பம் தான். ஆண்ட புலிகினிக ஆகாச புலிகினிக போல அளவே இல்லாம பொய் சொல்லிக்கிட்டே போறாளுக. என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு, உங்க பொண்ண காணா? சீக்கிரம் வர சொல்லுங்க, எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க, ஏதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கோங்கன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசிக்கட்டும். இப்ப நாங்க வீட்டுக்கு போகணும், என் தம்பியை அனுப்ப சொல்லுங்க. அதுவும் சரிதான் மகா. அத்த, போய் பிரீத்திகாவையும் மாப்பிள்ளையையும் கூட்டிட்டு வா. சரிங்க அத்த. அது இல்லங்க, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் என்ன விஜய் மாதிரியே இருக்க, விஜய் மாதிரியே இருக்கன்னு சொல்லுவானுங்க. என்ன பாரு பிரீத்திகா, நான் விஜய் மாதிரி தானே இருக்கேன். போதும் போதும், நீங்க பேசுனதெல்லாம் போதும். உங்களை வெளியில கூப்பிடுறாங்க, 2 பேரும் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம். இல்லங்க, இதுக்கு மேலலாம் ஒண்ணும் பேச வேணாம். உங்க அக்கா தான் வெளியில நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க. என்ன மாப்பிள, பேசுனீங்களா? என் பொண்ணுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். யார்கிட்டயும் அவ்வளவா பேசவே மாட்டா. ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட தான் பேசுவா. உங்ககிட்டயும் கண்டிப்பா பேசியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல அத்த, நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் இல்ல. பிரீத்திகா என்கிட்ட நல்லா பேசுனா. முதல்ல நான் கூட வெக்கப்பட்டுட்டு நம்ம கிட்ட பேச மாட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. ரொம்ப நாள் பழகுன மாதிரி என்கிட்ட நல்லா பேசுனா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல அத்த, உள்ள வந்து பயங்கரமா காமெடி பண்ணா. அவ பண்ண காமெடிக்கு சிரிச்சு சிரிச்சு என் வயிறே வலிக்குது. பிரீத்திகா, என்ன இது? உள்ள போய் அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனியா? வெளியில எங்க கிட்ட மாப்பிள்ள பிடிக்கலன்னு தானே சொன்ன.
உள்ள போனதும் பிடிச்சிருச்சோ? ஐயோ இல்ல அண்ணி, நீ அந்த ஆள்கிட்ட காமெடி பண்ண நேரத்துக்கு அழகா உன்னோட லவ் பத்தி அவன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஐயோ அண்ணி, நீங்களும் புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நான் காமெடிலாம் ஒண்ணுமே பண்ணல. நான் அப்புறம் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன் அண்ணி. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆ, என்னடி நடக்குது இங்க? அதான்க்கா எனக்கும் புரியல. நம்ம எட்டி பார்த்த வரைக்கும் பிரீத்திகா அவங்கிட்ட பேசாம தானக்கா இருந்தா. அதானே. அப்புறம் இந்த சொட்டைய இப்படி சொல்றேன். பிரீத்திகா பிள்ள நம்ம கிட்டயே சரியா பேசாது, இவங்கிட்ட காமெடி பண்ணுச்சுன்னு சொல்றேன். ஏக்கோ, இந்த குடும்பம் புழுகுற புழுகுல இதுவும் ஒரு புழுகலாதாக்கா இருக்கும். இருக்கும் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இனி என் பொண்ணோட விருப்பத்தை நான் கேட்கவே வேணாம். அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. சரிங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றோம். சந்தோஷம் சந்தோஷம். எப்ப வர்றீங்கன்னு சொல்லுங்க, நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லதுங்க. பிரீத்திகா, பிரீத்திகா, பிரீத்திமா, மாப்பிள்ளை கூப்பிடுறாரு பாரு. ம். நான் கிளம்புறேன். என்னாச்சு பிரீத்திகா, ஏன் இப்படி முறைக்கிற? மாப்பிள்ளை, அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் பிரீத்திகாவுக்கு உங்க மேல கோவம். பிரீத்திமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எப்பவும் உன் கூடயே தான் இருப்பாரு. பிரீத்திகா, பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சம் சிரிச்சு தோல. நீ கோவமா இருக்கதால அந்த சொட்டையை என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிறான். சரிங்க, நீ சிரிச்சு தொலைக்கிறேன். அத்த, பாத்தீங்களா? நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் பிரீத்திகா எப்படி சிரிக்கிறா பாருங்க. என்ன நீ இது எல்லாம் உங்களாலதான். சாரி பிரீத்திகா, நீ என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் அவனுக்கு சாதகமாவே பயன்படுத்திக்கிறான். நான் என்ன செய்ய? சரிங்க அத்த, வரோம். இப்பதான் எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. எப்படியோ என் செல்லத்தை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஆனா அத்தை, என்னடி? இல்ல அத்தை, மாப்பிள்ளையோட அம்மா ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. ஆமாக்கா. நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆகி படுத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் பிரீத்திகா தானே அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமாக்கா, அந்த அம்மா படுத்துக்குச்சுன்னா பிரீத்திகா வாழ்றத பாப்பாளா, அந்த அம்மா பேல்றத பாப்பாளா? என்ன? இல்லக்கா, அந்த அம்மா படுத்துக்குச்சுன்னா அப்புறம் பிரீத்திகா தானே பீ மூத்திரமெல்லாம் அள்ளணும். அததான்க்கா சொன்னேன். ஆமா அத்தை, பாருங்கடி, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆகி அவங்க மேல போனா பிரீத்திகா மாமியார் தொல்லை இல்லாம இருப்பா. அப்படி பாசிட்டிவா யோசிங்க. அது இல்லக்கா, மாப்பிள்ளையோட அக்காக்காரி எப்படி வெடுவெடுன்னு பேசினான்னு பாத்தீங்கல்ல. பொண்ணு பார்க்க வர்றப்பயே அவங்க இப்படி வெடுவெடுன்னு பேசுறாங்க. அப்போ மத்த நாள்ல எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடியே, அவங்க யதார்த்தமா இருக்காங்க. நடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வெளிப்படையா பேசுறவங்கள பாக்குறது எவ்வளவு கஷ்டம். இதுக்கு மேல நான் என்னக்கா சொல்ல, உங்க விருப்பம். அத்தை, கொஞ்சம் யோசிங்க. இந்த சம்பந்தம் நமக்கு வேணாமே. அண்ணி, அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மாப்பிள்ளைய தான் எனக்கு கட்டி வைக்க போறாங்க. நான் உள்ள போறேன். பாத்தீங்களாடி, பாத்தீங்களா? நீங்க இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லவும் பிரீத்திகா எப்படி சோகமா உள்ள போறான்னு பாருங்க. போய் வேலைய பாரு. சரிக்கா, அப்ப நாங்களும் வர்றோம். சரி சரி போங்க, எனக்கும் வேலை இருக்கு, நான் அத போய் பாக்குறேன். அழு அழு, நல்ல அழு, உனக்கு இது தேவைதான். இப்பதானே பொண்ணு பாத்துட்டு போறாங்க, அடுத்து மாப்பிள்ளை பார்க்க நம்ம போகணும். அடுத்து நிச்சயம், அதுக்கப்புறம் கல்யாணம் தான். நீ ஒண்ணு கவலைப்படாத பிரீத்திகா. இன்னும் 2-3 மாசத்துல நீ அந்த சொட்டையனுக்கு பொண்டாட்டி ஆயிரலாம். என்ன அண்ணி, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணுங்கிற? எத்தனை தடவை நான் படிச்சு படிச்சு சொன்னேன். அந்த சொட்டையும் கூட தனியா பேசும்போதே உன்னோட லவ்வ பத்தி சொல்லிருன்னு எத்தனை தடவை நான் சொன்னேன். ஆனா கடைசி வரைக்கும் நீ சொல்லவே இல்ல. நல்ல வாய்ப்பை இழந்துட்ட. சரி பிரீத்திகா, அதெல்லாம் விடு. அப்படி என்ன நீ காமெடி பண்ண? அந்த சொட்டையன் வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சானாமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் அவனை பிடிச்சிருச்சு அப்படித்தானே? இல்ல அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் நீங்க சொன்ன மாதிரி விஜய லவ் பண்றேன்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். என்ன சொல்ற? அத சொல்லியுமா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றான்? ஆமா அண்ணி, நான் லவ் பண்ற விஷயத்த அவர்கிட்ட சொன்னதும் அவரு பயங்கரமா சிரிச்சாரு. என்ன சிரிச்சானா? ஆமா அண்ணி, பயங்கரமா சிரிச்சாரு. நீ என்னன்னு சொன்ன? எனக்கு விஜய ரொம்ப பிடிக்கும், விஜய தான் நான் லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அவரு, எனக்கு நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும், ஆனா என்ன பண்றது, விக்னேஷ் சிவன் முந்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சாரு.
அப்படின்னா நீ விஜய்னு சொன்னதும் அவன் நடிகர் விஜய்னு நினைச்சிருப்பான் போல. ஆமா நீ, அவர் அப்படிதான் தப்பா நினைச்சிட்டாரு. அவன் தப்பா நினைச்சிட்டான்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? நான் நடிகர் விஜய சொல்லல, நான் லவ் பண்ற பையன் பேரு தான் விஜய்னு சொல்லிருக்கலாம்ல. அததான் நீ சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அட கடவுளே, அப்பதான் நான் வந்து தொலைச்சிட்டேனா? நல்ல வாய்ப்பு, இப்படி மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு பயமா இருக்கு அண்ணி. ஆமா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அழாத பிரீத்திகா, எப்படியாவது இந்த சம்பந்தத்தை நான் தட்டி கழிக்க வச்சிருவேன். செருப்பு பிஞ்சு போயிரும். அத்த, நீங்களா? என்னடி, இந்த சம்பந்தத்தை தட்டி கழிக்க வச்சிருவ? நான் விட்டுருவேனா என்ன? இல்ல அத்த, சும்மா நாச்சிக்கு விளையாட்டுக்கு சொன்னேன். நீ விளையாட்டுக்கு சொன்ன, ஆனா பிரீத்திகாவை பாரு, நீ சொன்னத உண்மைன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. குண்டு பூசணி. பிரீத்திகா எதுக்கு அழுகுறான்னு கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. பிரீத்திகன்னு, அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத. அவங்க அண்ணி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அம்மா உயிரே போனாலும் சரி, உனக்கு எப்பாடு பட்டாவது அந்த மாப்பிள்ள கூடயே உனக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். என்ன தடங்கள் வந்தாலும் ஆமா பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. பெத்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க தெரியல. இதெல்லாம் பெத்த தாய். பிரீத்திகா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம ஏதாவது பண்ணலாம். விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. நீ அழாத.